ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்களுக்கு பெரிய சொதப்பல். பட் செகண்ட் ஹாஃப்ல அடின்னு அடிச்சு பிளே ஆஃபுக்குள்ள என்ட்ரியும் ஆயிட்டாங்க 4வது டீமா. ஓவரால் பார்க்கும்போது ஐபிஎல் 2025 இவங்க ஏன் கடப்பார டீம் அப்படிங்கறத திரும்பவும் ஒன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஐபிஎல் வரலாற்றிலேயே செகண்ட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் இந்த மும்பை இந்தியன்ஸ் தான். 11 முறை பிளே ஆஃபுக்கு போயிருக்காங்க. இவங்க தான் செகண்ட் ஹையஸ்ட். சும்மா சொல்லாதீங்கண்ணா, மும்பை இந்தியன்ஸ் அம்பானி காசு கொடுக்குறாரு அம்பேருக்கு ஜெயிக்கிறாங்க. அம்பானி காசு கொடுத்துதான் ஜெயிச்சாங்க. எப்படி சொல்றேன்? நீங்க டெல்லி மேட்ச் பாக்கலையா? பார்த்தேன். ஒரு நாட் அவுட்னு சொல்லிட்டாங்க, ஒரு 6 ஏமாத்திட்டாங்க. இது மும்பை இந்தியன்ஸ் இல்ல, அம்பையர் இந்தியன்ஸ். அந்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க, இவன் உட்பட. அது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோல. இதற்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் பண்ண கான்ட்ரவர்சிஸ், அவங்க இன்வால்வ் ஆன கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கிளியர் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோல. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஓவரால் பார்க்கும்போது இந்த மும்பை இந்தியன்ஸும் அம்பையர் கான்ட்ரவர்சியும் ஓயாது போல திரும்பவும் தொடர்ந்துட்டு இருக்கு. இவங்க கடைசியான டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிரான போட்டியிலையும் அந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த மும்பை இந்தியன்ஸ் வெஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் போட்டியில் நடந்த கான்ட்ரவர்சிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது எங்க ஆரம்பிச்சது இந்த சீசன்ல அப்படிங்கிறதுக்குள்ள நான் வரேன். மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 போட்டிகள்ல ஐ திங்க் 4 போட்டிகள் கிட்ட தோத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய லாஸ் அவங்க கிட்ட இருந்துச்சு. டேபிள் கடைசியில தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் மேலே வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் முக்கியமாக எஸ்ஆர்ஹெச் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இஷான் கிஷன் அவரா அவுட்டுன்னு நினச்சி நடந்து போயிடுவார். அம்பையர் அவுட்டே கொடுத்துருக்க மாட்டார். பிளேயர்ஸ் யாருமே அங்கே அப்பீல் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அம்பையர் அவரா ஒயிட்ல இருந்து அவுட்டுக்கு மாற்றினாருன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. அதே போட்டியில் திரும்பவும் ஒரு நோபால் வந்து கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி அதே எஸ்ஆர்ஹெச் கூட இங்கே ஹைதராபாத்தில் நடந்த போட்டியிலையும் கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இல்லாமல் போச்சு. ரோஹித் சர்மாவோட விக்கெட் அது கான்ட்ரவர்சியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போச்சு. அண்ட் தென் முன்னாடியே வில்ஜாக்ஸோட பவுலிங் மேல ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டது. ஸோ இந்த மாதிரி இந்த மும்பை இந்தியன்ஸ் பிளே பண்ற ஒரு சில போட்டிகள்ல தொடர்ந்து இந்த கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அம்பையர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அம்பையர்ஸ் பண்ற சப்போர்ட்னால தான் இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து மேல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் பேசப்பட்டுட்டே தான் இருக்கு சோசியல் மீடியாஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நீட்டா அம்பானி அவங்க வந்து 6th கப் லோடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் அவங்க 6 அப்படின்னு சிம்பிள் காட்டியிருப்பாங்க. அதையும் கூட எடுத்து போட்டு ஓகே அம்பானி அண்ட் அம்பானி ஃபேமிலி முடிவு பண்ணிட்டாங்க, மும்பை இந்தியன்ஸ் தான் கப்பு, மற்றவங்க எல்லாம் விட்டுட்டு கிளம்புங்க, அவங்க ஆல்ரெடி அம்பையர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு பக்கம் பேசப்பட்டுட்டு இருக்கு. அண்ட் இப்போ அது அதிகபட்சமா போயிட்டு ரொம்ப முக்கியமா ரொம்ப பீக்ல இருக்குன்னு சொல்லலாம் இந்த அம்பையர் இந்தியன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்ட்ரவர்சி. அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக நடந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாம 4வது அணியா பிளே ஆஃபுக்குள்ள ஐபிஎல் 2025 பிளே ஆஃபுக்குள்ள குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஆல்ரெடி அங்க ஜிடி, ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 3 டீமும் இருக்காங்க. 4வது டீமா இப்ப மும்பை இந்தியன்ஸும் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது இந்த போட்டியில வந்து ஒரு 3 கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிச்சல் சார்னர் வந்து சைட் லைனை வந்து மிதிச்சிட்டாரு. ஸோ அதனால அது நோ பால் தானே, ஏன் அதுக்கு நோ பால் தரல அப்படிங்கிற மாதிரியுமே கேட்கப்பட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நான் தனியா வீடியோவும் போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல ஷார்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. நீங்க இன்னும் பார்க்கலன்னா பாத்துருங்க. இதை நான் எல்லா வாட்டியுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரூல்ஸ் படி அது நோ பாலே கிடையாது. இன்னொன்னு அந்த ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட்னு சொல்லிட்டு ரூல்ஸ்ல நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ மிச்சல் சார்னர் போட்டது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து அது அபிஷியல் பால் தான், அது நோ பாலே கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதை பத்தி என்னதான் இது வந்து நோ பால் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பினாலுமே நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு அது புரியுது. இல்ல இது நோ பால் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இது இவன் மட்டும் போட கிடையாது, நிறைய ஸ்பின்னர்ஸ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சைடா போயிட்டு பவுலிங் பண்ணுவாங்க. இதை நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. ரூல்ஸ் படி இது வந்து பாத்தீங்கன்னா நோ பாலே கிடையாது. அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது முன்னாடியே வில்ஜாக்ஸ் அண்ட் விக்னேஷ் புத்தூர் மாதிரியான ஸ்பின்னர்ஸுக்கும் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு, இன்னும் பார்க்கணும்னா பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விப்ரஜ் நிகம் அப்படிங்கிற ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர் அடிச்ச ஒரு 4 இல்ல 6 அது வந்து போய் லேண்ட் ஆனது வந்து 4 அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டது. இல்ல அது 6 தரவே இல்லை அம்பையர் அப்படிங்கிற மாதிரியுமே சொன்னாங்க. செக் கூட பண்ணாம எப்படிங்க நீங்க வந்து அதுக்கு வந்து 6 இல்லாம 4 அப்படின்னு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஃபேன்ஸ் பல பேரோட கேள்வியா இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த வீடியோவை நீங்க ஒரு பக்கம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது ரொம்ப வேகமா பால் கிராஸ் ஆகிறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதிரி தான் தெரியும். நான் இங்க இருந்த என்னோட கேமரா டீம் எல்லாருக்கிட்டையுமே நான் காமிச்சேன் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை. இதை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களுமே அது 6 அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அதே பால வேற ஒரு ஆங்கிள் நான் காமிச்சதுக்கு அவங்க சொன்னது இல்ல இது 4 அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ எங்க ஆங்கிள் மாத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே அதோட ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பிட்ச் ஆகி தான் ஃபர்ஸ்ட் பிட்ச் உள்ளதா ஆகுது. அதுக்கப்புறமா தான் பால் அந்த பக்கம் பவுன்ஸ் ஆகி போகுது. ஓவரால் பார்க்கும்போது அது வந்து 6 கிடையவே கிடையாது. அது 4 அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. இன்ஃபேக்ட் நீங்க பார்க்குற ஆங்கிள்லயே கொஞ்சம் ஸ்லோ மோஷன் இல்ல கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோ மோஷன் போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பால் வந்து அந்த லைனுக்கு முன்னாடி விழுந்து வெளியே வர்றது வந்து கிளியரா உங்களுக்கு தெரியும். அண்ட் இத பத்தி நம்ம நெறைய பேசவே தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க ஆங்கிள் மாத்தி பார்த்தாலே தெரிஞ்சிரும். அது 4 தான் 6 கிடையாது அப்படிங்கிறது. தொடர்ந்து வந்து இத பத்தி கான்ட்ரோவர்சிஸ் பேசிட்டே இருக்காங்க சோசியல் மீடியால. அதுதான் எனக்கு ஏன்னு புரியவே மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் இந்த பால் வந்து இது பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இது 4ங்கிறது அம்பயர் முடிவு பண்ணிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு. செக் பண்ணி பார்த்தாலும் அது வந்து 4 மாரி தான் நமக்கு தெரியுது. எதுக்கு இத வந்து ஒரு கான்ட்ரோவர்சியா மாத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா இன்னும் பெரிய கான்ட்ரோவர்சியா கிரியேட் ஆனது வந்து அபிஷேக் போரல் அவரோட ஒரு ஸ்டம்பிங் அவரு ஸ்டம்பிங் ஆனது. அது விக்கெட்டா இல்லையா அப்படிங்கிற மாரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அவுட் ஆர் நாட் அவுட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் இந்த விஷுவல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பிக்சரா பார்த்தீங்க அப்படின்னா, அபிஷேக் போரலோட ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ லேண்ட் ஆயிருக்க மாரி தான் உங்களுக்கு தெரியும். ஸ்டம்பிங் பண்ணும்போது அந்த ஃபுட் லேண்ட் ஆயிருக்கிற மாரி தெரியும். கிரவுண்டோட டச் ஆயிருக்கிற மாரி தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது அவுட் கிடையாது. நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் டிசியோட ஃபேன்ஸ் ஆர் மும்பையோட ஹேட்டர்ஸ் இத வந்து சொல்லிட்டே இருக்காங்க. பட் விஷுவலா நீங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டம்பிங் அதாவது பெயில்ஸ் வந்து டிஸ்லாட்ஜ் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபுட் அப்படிங்கிறது லேண்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா லேண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் மேக்ஸிமம் அம்பயர் செக் பண்ணி பார்த்துட்டு 3rd அம்பயர் வந்து இத வந்து அவுட் அப்படிங்கிற மாரி குடுத்திருந்தாரே தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து அவுட் தான். அங்க வந்து ஒரு சின்ன எட்ஜ் ஒரு சின்ன கேப் இருக்கு. அத நீங்க வீடியோவா ஸ்லோ மோஷன்ல விஷுவல் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல அத போட முடியாது. கண்டிப்பா காப்பிரைட் அடிச்சிடுவாங்க நோவி டிஜிட்டல். ஓவரால் பார்க்கும்போது நீங்க போய் ஸ்லோ மோஷன்ல அத பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சோசியல் மீடியால நெறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. பாருங்க. ஓவரால் அம்பானி வந்து வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா அம்பயர்ஸ் இந்தியன்ஸா மாத்திட்டாரு. இந்த மாரி பல விஷயங்கள் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நடந்துட்டே தான் இருக்கு. பட் இது எல்லாமே அதாவது இப்ப மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சு வந்ததுக்கு இது மட்டும் தான் காரணமா? இல்ல டெல்லி தோத்ததுக்கு இது மட்டும் தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டெல்லியில பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஃபெயிலியர். கேஎல் ராகுல் ஆடல, ஃபேப் ஆடல, ஸ்டப்ஸ் ஆடல, முடிச்சு குடுக்குற அஸ்டோஷ் சர்மாவும் ஆட முடியல. எல்லாருமே ஃபெயிலியர் அவங்க. அந்த மாதிரி அவங்களோட பேட்டிங் ஃபெயிலியர் காரணமா தான் டெல்லி வந்து இப்ப மட்டும் அவங்க ஃபார்ம் அவுட் கிடையாது. கடைசி ஆடுற 7 போட்டிகள்ல அவங்க ஃபார்ம் அவுட் மட்டும் தான். இதுக்கு முன்னாடி நடந்த மும்பை வெஸ்ட் டிசி போட்டிக்கு முன்னாடி வரைக்கும் டிசி செம ஸ்ட்ராங் டீம், மும்பை வீக் டீம். அந்த போட்டிக்கு அப்புறமா மும்பை ஸ்ட்ராங் டீம், டிசி வீக் டீமா மாறிட்டாங்க. அப்ப இருந்தே சுத்தமா ஃபார்ம் கிடையாது டிசி டீம். அதுக்கேத்த மாதிரி தான் இப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் டெலிவரி ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. அவங்க அடிச்சு ஜெயிச்சு தான் வந்திருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் இப்படி ஏமாத்தினாலுமே உட்கார்ந்து 20 ஓவரையும் எல்லா பாலையுமே உட்கார்ந்து ஏமாத்திட்டுலாம் இருக்க முடியாது. இங்க வந்து கிளியரா மாட்டிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஓவரால் பார்க்கும்போது இது வந்து மும்பை இந்தியன்ஸோட ஒரு வின் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். அவங்க எதுவும் ஏமாத்தின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. இல்ல ப்ரோ இத அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தாராளமா கீழ கமெண்ட் பண்ணுங்க. வித் ப்ரூஃபோட நானுமே அதை ஏத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா இப்ப எனக்குமே ஒரு விஷயம் தோண்டிட்டே தான் இருக்கு. இதுவரைக்கும் ஐபிஎல் 2025ல ஏற்பட்ட அம்பயர்ஸ் கான்ட்ரோவர்சி எல்லாமே கிரியேட் ஆனது மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல மட்டும் தான். இது மட்டும் தான் எனக்கு எங்கேயோ இடிக்கிற மாரி இருக்கு. அது ஏன்னா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? மும்பை இந்தியன்ஸ் அத பண்றதுனால மும்பை இந்தியன்ஸ செய்றாங்களா? இல்ல இது எதனால வந்து இது கிரியேட் ஆச்சு? வெறும் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல மட்டும் தான் இந்த மாதிரியான கான்ட்ரோவர்சிஸ் வருது. அம்பயர்ஸ் வந்து தப்பான டிசிஷன் தராங்க. அண்ட் அம்பயர்ஸ் டிசிஷனே தராம போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மும்பை இந்தியன்ஸ்க்காக மட்டும் தான் நடந்துட்டு இருக்கா? இல்ல அவங்க போட்டிகள்ல மட்டும் தான் நடத்தப்படுதா? எதுவுமே எனக்கு புரியல. இது புரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாச்சும் முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னாலும் கீழ நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். அத நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.